சென்னை திருவான்மியூரில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் பகுதியில் கருப்பு நிற அட்டையை வைத்து நூதன முறையில் பணத்தை திருட முயன்றதாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், இவர்கள் எவ்வாறாக சிக்கினார்கள், எவ்வாறாக இந்த நூதன திருட்டில் அவர்கள் ஈடுபட்டார்கள், விவரங்கள் என்ன? திருவள்ளூர் நகர் பகுதியில இந்த எஸ்பிஐ வங்கியினுடைய ஏடிஎம் இருக்கிறது. எஸ்பிஐ வங்கி பல்வேறு நிறுவனங்களினுடைய இந்த ஏடிஎம் இயந்திரங்களை, தொழில்நுட்ப ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்துகிறது என்றாலும் இதுல இந்த ஹிட்டாச்சி என்ற ஒரு ஜப்பான் நாட்டு நிறுவனத்தினுடைய இயந்திரங்களை குறிவைத்து ஏற்கனவே இது போன்ற நூதன கொள்ளைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தற்பொழுது கைது செய்யப்பட்டது கும்பல் இதை எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், அதாவது இந்த ஏடிஎம் எந்திரத்துல ஒரு வாடிக்கையாளர் சென்று அவர் அதற்கான விவரங்களை அதற்கான அந்த அட்டையை அதில் நுழைத்து அதற்கான விவரங்களை செலுத்திய பிறகு எவ்வளவு பணம் அதில் தேவை என்பதையும் அவர் அதிலிருந்து குறிப்பிட்டு விடுவார். அதற்கு பிறகு பணம் வரக்கூடிய அந்த பகுதியில முன்னதாகவே இந்த கும்பல் அதில் சில தடைகளை ஏற்படுத்துவதாக கருப்பு நிற அட்டை ஒன்றை ஏடிஎம் எந்திரத்தினுடைய ஒரு பகுதியிலே அதை தடை ஏற்படுத்தி கொண்டு வைத்து விடுவார்கள். இதனால் பணம் வெளியில் வராது. அதை வாடிக்கையாளர் என்ன நினைத்துக் கொள்வார் என்றால், இது தொழில்நுட்ப பணம் வரவில்லை என்று, பணம் தனது வங்கி கணக்கிலிருந்து எடுக்கவில்லை என்று நினைத்து அவர் நேரத்திற்கு பிறகுதான் அதில் பணம் எடுத்திருப்பது அவருடைய வங்கி கணக்கிலிருந்து எடுத்திருப்பது தெரிய வரும். இதற்கு இடையில் அந்த தடையை ஏற்படுத்தி விட்ட பிறகு, வாடிக்கையாளர் சென்ற பிறகு இந்த நபர்கள் உள்ளே சென்று அந்த தடையை நீக்கிவிட்டால் பணம் வெளியில் வரும். இது போன்ற நூதனமான முறையில இதுக்கு முன்பு நிறைய கொள்ளை கும்பல்கள் இந்த ஏடிஎம் நூதன கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற போதும், தற்போது திருவான்மியூர்ல இது போன்ற ஒரு கொள்ளை கும்பல் நூதன முறையில அவர் பணத்தை திருடுவதற்கு முயன்றிருக்கிறார்கள். மும்பையில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியினுடைய தலைமையகத்திற்கு இதன் மூலமாக ஒரு எச்சரிக்கை செய்து சென்று உடனடியாக அவர்கள் சென்னை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியினுடைய அதிகாரியும் நேரில் சென்று புகாரும் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்துதான் இந்த 3 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த குல்தீப் சிங் என்ற ஒரு நபர், பிரிச்பான் என்ற ஒரு நபர், ஸ்மித் யாதவ், இந்த 3 நபர்களும் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். சென்னையில் அவர்கள் இன்னும் வேற எங்கெல்லாம் கைவரிசை காட்டிருக்கார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இவர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த கும்பல் யார் என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.